ஆமா, இப்போ உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? ஏன் எது கேக்குற? நான் கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் மட்டும்தான் சொல்லணும். எதிர் கேள்வி நீங்க என்ன கேட்க கூடாது சுந்தர். இப்போ வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஐயோ. நான், நாகராஜ், நட்ராஜ், அப்பா, வேதா, வீரையா. போதுமா? என்ன கிரவுட் ஏதோ கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னதுல யாரெல்லாம் இல்ல இப்போ வீட்ல? நட்ராஜ் பொண்டாட்டி அனிதா இல்ல. கொஞ்ச நாளாவே ஏதோ பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அந்த வீட்லயே இல்ல. சரி, அவளை விடுங்க. சவால் நாயகி உங்க பொண்டாட்டி, அவ எங்க போனா? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? உங்க வீட்டோட பேக் போன், வேதாவோட பாதுகாப்பு படை தலைவி, இந்த நேரத்துல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வேதாவை தனியா விட்டுட்டு எதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போனா? சரி விடுங்க. எப்ப வருவா? ஒரு 2-3 நாள் ஆகும். 2-3 நாள் ஆகுமா? ஐயோ, என்னால அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே கிளம்பிட்டேன். எங்க? உங்க வீட்டுக்கு தான். எதுக்கு? நான் அதை சொல்லிட்டா சர்ப்ரைஸே இருக்காதே சுந்தர். நேர்ல வந்து சொல்றேன். உன்னை யாரா சமைக்க சொன்னது? அதுவும் இம்பிட்டு நல்லா யாரா உன்னை சமைக்க சொன்னது? நான் சமைச்சதே வேதாஜி சந்தோஷப்படுத்த. நீங்களாம் வருவீங்க, மஞ்சு எனக்கு ஒன்னு அசிஸ்டன்ட் ஆக்குவா நான் கனவா கண்டேன். ஏண்டா, நான் எப்போ உங்ககிட்ட சமையல கத்துக்கிறது? அப்புறம் எப்ப எனக்கு கல்யாணம் நடக்கிறது? கவலையே படாத, அது மட்டும் உனக்கு நடக்கவே நடக்காது. ஏண்டா, ஒரு வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு 9 மணி நேரம் ஆக்குற. நீ எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ண போற? வெங்காயத்துக்கு என்ன சம்பந்தம்? எல்லாம் உங்க நேரம் வேதாஜி. ஓடின்னு சொல்லிட்டேன். டேய், ஏக்கடா நம்மளை பார்த்து அவங்க கிணச்சிட்டு போறாங்க. வேற என்ன, நம்ம 2 பேரும் சமைக்கிறோம்ல, அதை பார்த்துட்டு கலாய்க்கிறோம். நல்லா கலாய்ச்சாங்க. காலிங் பெல் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் யார் சத்தத்தையும் காணோம். சைலண்ட் ஆகுற அளவுக்கு யார் வந்திருப்பா? என்ன அப்படியே போட்டு போயிட்டா? அப்படி யார் வந்திருக்கா? ஏன் எல்லாரும் இவ்ளோ இறுக்கமா இருக்கீங்க? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும்ல. சரி, இவங்களாம் தான் இப்படி இருக்காங்கன்னா வேதா, உனக்கு என்னாச்சு? நீயே இப்படி நிக்கிற? ஓ, ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கலன்னு கோவமா? நான் என்ன செய்யட்டும் வேதா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்னா இவங்க எல்லாரும் கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க.
நான் மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லு? அதான் வரல. ஏய் யாரா இவ்வளவு விடுது? ஏய் எதுக்கு நீ வந்த? ஏய், வாடா இப்படி. பாத்தியா, ஹாஸ்பிட்டல்லையும் இப்படிதான் பண்ணா, இப்ப இங்கேயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ஏய் இன்னி ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதையா இருக்கு. மரியாதை வெளில போடி. நட்ராஜ், என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பாத்தியா, இதான் வேதா. இப்படி அதட்டி அடக்க ஆள் இல்லாம தான் ஹாஸ்பிட்டல்ல என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. சரி விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எப்படி இருக்க? இன்னும் காயம் ஆறல போல இருக்கு. ஐயோ, பெரிய காயமோ? என்ன வேதா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? எதுக்கு வந்திருக்க மல்லிகா? என்ன நீ இப்படி கேக்குற? ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கதான் இவங்க யாரும் விடல. அட்லீஸ்ட் இப்பவாவது உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீயும் இப்படி பேசுறிய வேதா. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லையா மல்லிகா? வந்தேனே, உன்னை அட்மிட் பண்ண அன்னைக்கு வந்தேன். நீ அன்கான்ஷியஸா இருந்த, அதனால நான் வந்தது கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் கேட்டது அதுக்கப்புறம் வரவே இல்லையான்னு. இல்லையே, நான் வரலையே. ஏன் கேக்குற? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் தாலியை நிரந்தரமா அறு தெரியவன்னு உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணல. அப்போ அது எப்படி நடந்துச்சு? யாரு? நானா? ஏய், என்ன இவ? என்ன வேதா என்னென்னமோ சொல்ற? நான் போய் அப்படிலாம் பேசுவேனா? அதுவும் உன்கிட்ட போய். ஐயோ, அப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரல. அப்படிலாம் பேசலல்ல? சத்தியமா இல்ல. சுந்தர், ஆ? என்ன? மல்லிகாவும் வரலங்கிறா. ஆமா, நான் அதான் அன்னைக்கு சொன்னேன். ஆமாமா, நீங்க சொன்னீங்க. அதான் நீங்க சொன்னதா கரெக்ட்னு சொல்ல வரேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் கனவு தான் கண்டிருக்கேன். என்ன பேசுற நீ? என்ன உளற? என்ன கனவு கண்ட நீ சொல்லு? அது உன்னை அடிச்சு சாவடிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். நீ எதுக்கு என்ன சாகடிக்க போற? கனவுனா கூட ஒரு லாஜிக் வேணாமா? இருக்கு. நீ என்கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. கனவுல வந்துச்சு. அது சாட்சியோட தெரிஞ்சா அடுத்த செகண்டே உன்னை சாவடிச்சிருவேன். ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. நான் இப்ப சொன்னதெல்லாம் என் கனவுல வந்ததை தான் சொன்னேன். எந்த விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொன்னேன்? ஐ மீன், உன் கனவுல. நாகராஜ் விஷயத்துல. நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கும் நாகராஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா அப்படி சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கறதா கனவுல தான். இப்ப நீ என்ன சொல்ல வர? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நாகராஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. நான் இப்ப சொன்னதெல்லாம் என் கனவுல வந்ததை தான் சொன்னேன். போதும், நிறுத்து. ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லு. இப்ப நீ என்னை எப்படி நிரூபிக்க சொல்ற? இல்லைன்னு அவராலையும் சரி, ஆமான்னு உன்னாலையும் சரி, எப்பவுமே நிரூபிக்க முடியாது.
உனக்கு குழந்தை பிறக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த குழந்தை நாகராஜ் குழந்தை தானே கன்ஃபார்ம் ஆனா அடுத்த செகண்ட் நானே என் தாலியை கட்டி கொடுத்துறேன். அவரு உன் கழுத்துல கட்டுவார். அது வரைக்கும் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு. ஓஹோ, அப்படியா? ஓகே. இவ்வளவு நாள் என் பக்கம் இருக்கிற நியாயம் தெரிஞ்சு நீ நேர்மையா நடந்துப்பேன்னு நான் நம்பினேன். எப்போ நீ இப்படி சொல்லிட்டியோ, இதுக்கப்புறம் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்கிள், ராமநாதன் அங்கிள். எதுக்கு அவரை கூப்பிடுற? நியாயம் கேட்க. ராமநாதன் அங்கிள். மல்லிகா வேண்டாம், சொன்னா கேளு, சொன்னா கேளு ப்ளீஸ். வேதா, நான் உன்னை நம்பினேன். ஆனா நீ என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட. எங்க நியாயம் கிடைக்குமோ அங்கதானே நான் அடுத்து முறையிட முடியும். அங்கிள். ராமநாதன் அங்கிள். எதுக்காக நடுக்கூடத்துல வந்து நின்று இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? கரெக்டா சொன்னா என்ன வந்து கூப்பிட்டு போறாங்க. இல்ல, நான் உங்களை கூப்பிட சொன்னேன். இவங்க யாருமே கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கிள். ஏன்னா நான் உங்களை கூப்பிட்டு பேசுறதுல இவங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. அதான் நானே கூப்பிட்டேன். ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் அப்படி. இவங்க விரும்பாத அளவுக்கு அப்படி என்ன பேச போற நீ? என்ன சொல்லு, அப்படி என்ன விஷயம்? உங்களுக்கு இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, அதனால அதிர்ச்சியான விஷயம் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காராம். நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி ஆகி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் இதோ இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாமா. அப்படி என்னமா விஷயம்? அங்கிளே சொல்லிட்டாரு. சொல்லட்டுமா? அவங்களெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்கிட்ட தானே பேசணும். என்ன பேசணும் பேசு. ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்ச நாளா ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை இவங்களாவே எடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனா இவங்க யாரும் முடிவெடுக்கிற மாதிரியே தெரியல. அதனால்தான் அந்த பிரச்சனைய இப்ப நான் உங்ககிட்டயே கொண்டு வர வேண்டியதா போயிடுச்சு. சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாமா. சட்டு போட்டுன்னு சொல்லு. என்ன பேசணும்னு நினைக்கிற பேசு. எனக்கு நியாயமா சேர வேண்டியது சேர விடாம இவங்க எல்லாருமா சேர்ந்து தடுத்துட்டு இருக்காங்க. என்ன பெருசா பீடிகை எல்லாம் போடுற? என்ன விஷயம் சொல்லுமா? ஒரு கோடி, எனக்கு 1 கோடி ரூபாய் நீங்க தரணும்.
எந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு நான் உனக்கு ரவுண்டு கட்டி செக் வைக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். See you. வணக்கம் வேலன் சாரா? ஆமா சார், நீங்க? நான் தான் ராமநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சிரமத்துக்கு மன்னிக்கணும். அவசரமா ஒரு உதவி தேவைப்பட்டது, அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. என்ன உதவி சார்? ஒரு பணம் முடங்க திடீர்னு ₹1 கோடி தேவைப்படுது. தான் உங்ககிட்ட இருக்குமான்னு. நானும் இப்ப பிரச்சனை தான் சார் இருக்கேன். இப்ப என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது சார். சாரி சார். ஐயா, ஜூஸ் சாப்பிடுங்க ஐயா. ஜூஸ் எல்லாம் ஒன்று வேணும், எடுத்துட்டு போ. ஐயா, காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல, இந்த ஜூஸாவது கொஞ்சம் குடிங்கள. வேணான்னு எடுத்துட்டு போவீரையா? இப்போ சாப்பிட்ற மூடு இல்லை எனக்கு. ஏன் இப்படி டென்ஷனில் இருக்கீங்க? நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவசரமாக பணம் தேவைப்படுது. யார் எதை கேட்டாலும் நான் ஓடி ஓடி போய் உதவி பண்ணேன். இப்போ எனக்குன்னு ஒரு உதவி கேட்க போனா எல்லா பையிலும் ஃபோனை கட் பண்ணுறான், பேச மாட்டேங்கிறான். என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரக்கூடாதுன்னு தான் முன்னாடியே நிலத்தை விற்று பணத்தை ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பண்றது, நம்ம நேரம் ஒரு டீல ஃபைனலைஸ் ஆக மாட்டேங்குது. நிலத்தின்னு வித்த பாடு இல்லை. ஐயா, நீங்க யார் யாருக்கிட்டயோ கேட்கறதுக்கு பதிலா திரும்ப அந்த இடத்த வித்துடலாம் இல்ல? எப்படியா இவ்வளவு நாள் விற்க முடியல, திடீர்னு அதை விற்க முடியுமா? இந்த மல்லிகா பொண்ணு 2 நாள் தான் கடு கொடுத்துருக்கிறா, நெருக்கிறா. அதுக்குள்ள எப்படி விற்க முடியும்? எப்படியாவது 2 நாளுக்குள்ள அந்த படம் ரெடி ஆயிரணும் வேறையா. இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குது. ஒரு காரணம் இல்லாம இப்படி அந்த பொண்ணு நெருக்க மாட்டா. ஏதோ மனசுல வச்சிட்டு இருக்கிறா. அவ வரும்போது இல்லைன்னு சொல்லாம இருக்கணும். அதுக்குள்ள ரெடி பண்ணு பாக்குறேன். ஆனா நான் ரெடி பண்ண கூடாது, இல்லைன்னு சொல்லி தவிக்கணும் தான் அவ மனசுல இருக்குது. அதான் இப்படி போட்டு நெருக்கிறான். இதை வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க ஐயா? டேய், இத்தனை பணத்தை கேட்காதோ திடீர்னு இப்ப வந்து நெருக்கிறான்னா ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இப்படி வந்து நெருக்கிறா. தான் என்னன்னு தெரியல. பணத்தை ஏற்பாடு பண்றேன், வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்.
சரியானே கொண்டு போன ஜூஸ் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. ஐயா இதை வேணான்னு சொல்லிட்டாருமா. வேணான்னு சொல்லிட்டாரா? மத்தியானம் கூட சாப்பிடவே இல்லையே. மல்லிகா 2 நாள்ல பணம் வேணும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஐயா அந்த டென்ஷன்ல இருக்காருமா. யார்கிட்ட பணம் கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயா ரொம்ப சங்கடமா இருக்காரு.